சீமான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமானுடைய தேவையும் இருக்காது. சார், திராவிட மாடல் ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட மதிப்பு என்ன? பெரியார் ஆரம்பிச்ச ஆட்சிக்கு பேர் என்ன? இப்பதான் அது திராவிட மாடல்னு சொல்லி நீங்கள் சொன்னால் இந்திய அரசியல் சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம இந்திய அரசாங்கம் வந்து பார்க்கும் பொழுது ஒன்று மோடி அரசாங்கம், அப்புறம் ஸ்டாலின் அரசாங்கம் வந்து நாங்கள் ரெண்டு அரசாங்கத்தை பற்றி கதைக்க வேண்டி வரும். அதனால் எனக்கு ஒரு பொதுவான எண்ணப்பாடு இருக்கிறது. அதாவது இலங்கையை இப்போ இந்தியாவை இப்போ நான் வெளியிலிருந்து பார்ப்பவன் அடிப்படையில் கடந்த 15 வருஷத்துக்கு முதல், ஒரு 10-12 வருஷத்துக்கு முதல் நான் உலகம் முழுக்க பல இடங்களில் சென்று வருவது என்ற அடிப்படையில் சொல்கின்றேன். இலங்கைக்கு இந்தியாவுக்கு இருந்த பேர் வந்து லேபர் மார்க்கெட். சரி, லேபர் மார்க்கெட், அதாவது கூலிக்காக ஆட்கள் வருவார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு தான் இலங்கை இருந்தது, இல்லை இந்தியாவுக்கு இருக்கு. அது இந்தியாவை பற்றி ப்ரொஃபைல் கூட அப்படித்தான் இருக்கு, இந்தியாவோட ப்ரொஃபைல் கூட. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளுக்குள் அதில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்து அது மோடியினால் ஏற்பட்டதா அல்லது இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகள் அல்லது பொதுவான வெளிநாட்டு கொள்கைகள் ஏற்பட்ட மாற்றமா என்று எனக்கு சொல்வதற்கான ஒரு அருகதை இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் இந்த நான் பார்த்த விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்று இந்தியர்களை ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு நாடும் பார்ப்பது எப்படின்னு சொன்னால், அவர்கள் இன்று அந்த நாட்டினுடைய ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டார்கள். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கன்செப்டுக்கு அவர்கள் எப்படி போனார்கள் என்று சொன்னால், இன்று நீங்கள் போய் பார்த்துட்டு எந்த ஒரு நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டில் இமிகிரேஷன் ஆபீசர்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்க கவர்னிங் பொடி வரையும் ஒரு இந்தியன் இருக்கக்கூடிய அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் ப்ளூ லேபிள் ஜப்புக்காக போனவர்கள், ப்ளூ கலர் ஜப்புக்காக போனவர்கள் எல்லாம் இன்று ஒயிட் கலர் ஜப்புக்கு போய் கவர்னிங் லெவலுக்கு வரக்கூடிய அந்த மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் சந்தோஷமான விடயம். இந்த விடயத்தில் மிக முக்கியமானது நான் கவனித்துக் கொண்ட விடயம் என்ன சொன்னால், ஆங்கில மொழி கல்வி. இன்றைய பல இடங்களில் ஆங்கில மொழி மூலம் கல்வியை வந்து ஆழமாக வைத்து விட்டார்கள். பல இந்தியாவில் பல மொழிகள் பேசக்கூடிய பல இனக்குழுக்கள் இருந்தால் கூட ஆங்கில மொழி கல்வி மூலம் அவற்றை கனெக்ட் பண்ணிவிட்டார்கள். கனெக்ட் பண்ணதோடாக இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு காலத்துல இன்று கூட நாங்கள் பேசுவது என்னென்றால், 1948ஆம் ஆண்டுக்கு முதலில் இந்தியாவில் இருந்து எல்லாத்தையும், எல்லா பொருட்களையும், எல்லா செல்வங்களையும் மற்ற நாடுகள் அள்ளி கொண்டு போனார்கள். இன்று இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அல்லது இந்திய அரசாங்கங்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் அனுப்பி அந்த பாதையில மீண்டும் எடுத்து வரக்கூடிய, அதை விட மேலதிகமாக எடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல முயற்சியை செய்திருக்கின்றார்கள். இன்று இந்தியா இந்த அளவு பொருளாதார கட்டமைப்பு முயற்சிக்கு போனதுக்கான காரணம் என்றால் தனித்துவமான வெளிநாட்டு கொள்கை. வெளிநாட்டு கொள்கை ஒரு காலத்துல இந்தியாவில் எங்களுக்கு கூட கோபம் இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ், அதாவது ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இருக்கும் வரையும் அது இருந்த காங்கிரஸ் வேற. இந்திரா காந்தி இருக்கும் வரையும் இந்த காங்கிரஸ் வந்து ரியல் காங்கிரஸ். இந்திரா காந்திக்கு பிறகு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ரியல் காங்கிரஸ் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. ஆகவே அந்த இந்திரா காந்திக்கு பிறகு வந்த காங்கிரஸ் கட்சியானது எவ்வாறான இந்த செயற்பாடுகளை இன்று வெளிநாட்டு கொள்கைகளில் கோட்டை விட்டு விட்டார்கள். அந்த வெளிநாட்டு கட்டமைப்பில் கோட்டை விட்ட காரணத்தினால் பல சந்தர்ப்பங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். உதாரணமா மோல்டீஸை இழந்தார்கள், இலங்கையை கூட இழந்தார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, இலங்கையை இந்த அதாவது நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இலங்கையினுடைய அந்த தொடர்புல இலங்கையை யார் இந்தியாவை ஆதரிப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ஆதரிக்கிறவர்கள் தமிழர்கள், முஸ்லிம்கள். அவை இவர்களால் நேரடியாக ஆதரிப்பார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நேரடியாக ஆதரிப்பார்கள். ஆனால் அவற்றை விட்டு நாங்கள் என்ன செய்வார்கள், அந்த கொள்கை எப்படி இருக்கும் என்றால் பெரும்பான்மையினருடைய தொடர்புகளை வைத்திருப்பார்கள், அதிக கூடிய தொடர்புகளை வைத்திருப்பார்கள். இவ்வாறு இந்திய கொள்கையில் முதல் ஒரு வெளிப்படை உதாரணமா ஒரு பிரதமர் வந்தால் குழப்பலை சந்தித்து விட்டு சென்று விடுவார். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் எப்படி செய்யணும்னு சொன்னால், கொழும்புக்கு மட்டும் வர மாட்டோம், யாழ்ப்பாணத்துக்கும் வருவோம். கொழும்புக்கு வர மாட்டோம்னா கண்டிக்கும் போவோம், நுழைக்கும் போவோம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் தான் மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே அந்த இடத்த மாற்றத்தை இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் செய்கின்றன. ஆனால் இது இந்திரா காந்தியும் செய்கின்றான். நாங்கள் கதைக்கிறோம் சொன்னால் வடகிழக்கையும் கதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த திறமை இந்திரா காந்திக்கு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இருந்த காங்கிரஸ் அந்த திறமை இருக்கவில்லை. ஆகவே இவரை எவ்வாறு ஹேண்டில் பண்றது அப்படின்றது வந்து டிப்ளோமசி, இன்டர்நேஷனல் டிப்ளோமசி வந்து இப்ப இந்திய அரசாங்கங்களிடம் அதிகமாக இருப்பதை நான் கவனிக்கின்றேன்.
அதனூடாக இன்று இந்தியாவுடைய ப்ரொஃபைல் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. உள்ளே இருப்பவர்கள் என்ன பேசுறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் வெளியிலிருந்து இந்தியாவை பார்க்கும் பொழுது அந்த இந்தியாவில் பாரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு மக்களும் காரணம்தான், அரசாங்கம் மாத்திரமல்ல, அந்த மக்களும் அதை உணர்ந்து கொண்டு அவற்றை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இன்று எவ்வாறு செல்வத்தினை அந்த நாடு எடுத்து சென்றதோ இன்று அதே செல்வத்தை மீண்டும் மீண்டும் இந்தியாவுடைய அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ், த அசெட் என்றதை உணர்ந்து கொண்ட இந்தியா வரலாற்றில் இந்த நாட்டு உலகத்தில் மிகப்பெரிய பிரதான இடத்தை போகும் என்ற நம்பிக்கை இருக்கு. 2009 போர் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் இளைஞரோட தமிழர்களுக்கு காங்கிரஸ் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எதுவும் வர்த்தகம் இருக்கா? இன்னும் அந்த துரோகங்கள் இருக்கா? கட்டாயமாக இருக்கு. காரணம் என்ன சொன்னா, காங்கிரஸ் கட்சியின் மேல் இன்று வரையும் இலங்கை தமிழர்கள் நிச்சயமாக அவர்கள் அதை மன்னிக்க மாட்டார்கள். காரணம் என்றால் இலங்கை தமிழர்களுக்கு இன்று வரையும் காங்கிரஸ் கட்சியின் மேலே மிக ஒரு பாரிய அளவுக்கு அதை உடைத்திருக்கக்கூடியது ராகுல் காந்தி உடைத்திருக்க முடியும். ஆனால் ராகுல் காந்தி கூட அதனை அந்த அளவுக்கு அதனை ஹேண்டில் பண்ணவில்லை என்று தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் என்றால் பல சந்தர்ப்பங்கள் ராகுல் காந்திக்கு கிடைத்தது. அதனை அவர் வந்து இலங்கை தமிழர்களை வெறும் ஒரு கேலரி ஸ்பீச்சுக்காக மட்டும் யூஸ் பண்ணுகின்றார். அவற்றை ஒரு நாள் கூட விசிட் பண்ணியிருக்கலாம், இலங்கைக்கு வந்திருக்கலாம், வந்து இலங்கை தமிழர்களுடைய சந்தித்திருக்கலாம். அவ்வாறு கூட அவர் செய்வதற்கான அவர் எந்த முயற்சி கூட செய்யவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இன்றும் அந்த கட்டமைப்பை விட்டு அவர்கள் வெளியில வர வேண்டும். மேற்கத்திய கட்டமைப்பை விட்டு வெளியில வர வேண்டும். மேற்கத்திய கட்டமைப்பு விட்டு வெளியில் வந்தால் மாத்திரம்தான் காங்கிரஸ் கட்சியானது அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும். இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகூடிய வாக்குகள் கிடைத்தது. ஆனால் நான் எப்படி பார்க்கிட்டு இருந்தேன், எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால், ஒரு 36 கட்சிகள் சேர்ந்து மோடியினுடைய 400 போகக்கூடிய அதனை தடுத்தார்கள் ஒழிய காங்கிரஸ் கட்சி வெல்ல பெறவில்லை. காரணம் என்ன? 38 பேர் சேர்ந்தே தடுக்கையில்லை என்று சொன்னால் மக்கள் இன்னுமே அந்த பக்கத்தை திரும்பல. பொதுவான மக்கள் சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் வேற மாதிரி பார்க்க முடியும். ஆனால் அதில் தீர்க்கல. தமிழ்நாட்டு மக்களை கவனித்து பார்த்தீங்களா, நன்றி உணர்வு இருப்பார்கள். நீங்க காங்கிரஸுக்கு அவர்கள் லவ்ல இருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் நன்றி உணர்வு. ஆகவே எங்களை ஆதரித்து எங்களுடன் வந்த அதாவது கட்சியினை நாங்கள் கலட்டிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இன்று காங்கிரஸ் கூட்டணி நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் காங்கிரஸ் தேவையில்லை என்றால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட கிடைக்கும் வந்து சந்தேகம் தான். ஆனால் இன்று வரையும் அந்த தமிழர்களுடைய அந்த உணர்வினை இதனை இப்பொழுது மோடியும் புரிந்திருப்பார். அவர்கள் அந்த அதாவது எந்த பிடிவாதமாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்திருப்பார். ஆகவே நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய அந்த செயற்பாடுகள் இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் இலங்கை தமிழர்கள் மத்தியிலேயும் அவர்கள் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்தியாவானது ஒரு மதம் கடந்த நாடாக இருக்க வேண்டும். அதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதாவது எந்த நாடும் மதத்தை கடந்த நாடாக இருக்க வேண்டும். மதத்தை கடந்த நாடாக இருக்கணும் என்றால் அது முக்கியமான விஷயம். ஆனால் இந்த மதம் என்ற விடயத்தில் எனக்கு ஒரு விடயம் இருக்கின்றது, அதையும் சொல்லி முடிக்கின்றேன். காரணம் என்றால், இந்த மதத்தினை ஒவ்வொரு மதங்களையும் ஃபாலோ பண்றவர்கள் மீது எனக்கு நல்ல நம்பிக்கையும் அவர்கள் மீது ஒரு மதிப்பும் இருக்குது. இந்த மதம் இல்லை என்று சொல்வார்களே, அவர்கள் மீது கடுமையான ஒரு கோபம் இருக்கிறது. காரணம் என்னென்றால், இன்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், இன்று உலகம் முழுக்க இருக்க பிரச்சனைகளுக்கு பின்னணியில் இருக்கிற அவர்களா. காரணம், நீங்கள் இன்று ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், தெரியாது இந்த மதம், நீங்க ஒரு மதத்தை சார்ந்திருக்க வச்சுக்கொள்வோம். அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளை நீங்கள் உங்களுடைய கட்டமைப்புகள் வைத்திருப்பீர்கள். அதை தாண்டி நீங்கள் பிளவிட மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு வளையம் இருக்கு. நான் ஒரு மதத்தை சார்ந்தனா இருப்பேன், எனக்கு ஒரு வளையம் இருக்கு, இந்த தாண்டி நாங்கள் போவதற்கு யோசிப்பேன். ஆனால் எனக்கு மதமே இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை. நான் இன்று இதை செய்யலாம், நாளை அதை செய்யலாம், அதை நாளைக்கு அதை செய்யலாம். நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன வரும் தெரியுமா? அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கே வெறுப்பு வரும். உதாரணம், யுனைடெட் கிங்டம். இன்று யூகேல 48% ஆட்கள், அந்த நாடு ஒரு கிறிஸ்தவ நாடு, ஆரம்பத்தில் 2-3 பிரிவுகளான கிறிஸ்தவ நாடு. இன்று 48% மதமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த நாட்டில் 48% மதம் இல்லாமல் இருக்கிறது மாத்திரமில்லை. முக்கியமான விடயம் இங்கே முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இன்று யூகே தான் இளைஞர்கள் வேலைக்கே போக விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள். கட்டுப்பாடு இல்லை. அவர்கள் பாடசாலைக்கு பிறகு யூனிவர்சிட்டி படிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் யாருமே விரும்புறதில்லை. இந்த வெளிநாட்டில் தாக்கல் எடுக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டி ஃபில் பண்றதுக்கு. அவ்வளவு யூனிவர்சிட்டி 7 கோடி செலவிற்கிற நாட்டில் இருக்கக்கூடிய 100 யூனிவர்சிட்டி கூட ஆக்கள் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த காரணம் என்னால் அங்க இருக்கிறவங்க படிக்க போறதில்லை.
A-level முடித்தவிடர்கள் அவர்கள் வீட்டில் இருந்து விடுவார்கள். அரசாங்கம் சும்மா சம்பளத்தை கொடுக்கும் என்று நினைத்து விடுகிறார்கள். காரணம், அவர்கள் மேல ஒரு ஒரு எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை அவர்களுக்கு தெரியாது. அப்ப நான் வாழ வரும் நெறிமுறைகளை விட்டு வெளியில் வரும் பொழுது அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள். ஆகவே உலகத்தில மிக பிரச்சனைக்குரியவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள். இந்த கடவுள் மறுப்பாளர்கள் தான் உலகத்தின் பிரச்சனைக்கு ஒருவராக இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு மதமும் மதத்தை கடந்து இருக்க வேண்டும் என்றால் கடவுளை அதனை எவ்வாறு மாற்றக்கூடாது, கடவுள் மறுப்பாளர்கள் மாற்றக்கூடாது. அதுதான் திமுக மேல் இருக்கக்கூடிய கோபம். திமுக மேல் இருக்கக்கூடிய கோபம், அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களை ஆதரிக்கிறார்கள். கடவுளை யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து மதங்களையும் சமனாக மதிப்பவர்களை ஆதரிக்க வேண்டும். அவ்வாறு ஒரு அரசியல் கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகவில்லை. அனைத்து மதங்களை நாங்கள் சமமாக மதிக்கின்றோம் என்று ஏன் சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு தெம்பில்லை? என்ன பின்னணி இருக்கிறது? நான் இஸ்லாமிய கட்சியை, இஸ்லாமிய மதத்தையும் சமமாக மதிக்கின்றேன், நான் கிறிஸ்தவ மதத்தையும் சமமாக்கிறேன், இந்து மதத்தையும் சமமாக மதிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சிக்கு வர முடியவில்லை என்றால் சமமா மதிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆணையும் பெண்ணையும் சமமா மதிக்கும் பொழுது ஏன் மதங்களை சமமா மதிக்க முடியாது? அப்ப ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொல்லி சொல்லுகின்ற நிலைமைக்குத்தான் இந்த கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே திராவிட கட்சிகள், அது பேர் திராவிடமாக இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் தமிழர்கள் திராவிடர்களாக இருப்பார்கள், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல நான் வரவே இல்லை. ஆனால் என்னுடைய மிக பிரதான பிரச்சனை என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான பிரச்சனை மதங்களை வெறுக்கின்ற, மதம் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த நபர்களை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு, உலகத்துக்கு தீங்கானவர்களாக மாறுவார்கள். இதுதான் உண்மை. இதனை உணர்ந்து கொண்டால் திமுகவும் மதங்களை மதிக்கின்ற கட்சியாக, சமமாக மதிக்கின்ற கட்சிகளை காயப்படுத்துதல் சேர்க்கக்கூடாது. அவ்வளவுதான். மதங்களை காயப்படுத்துகிற எவரையுமே சேர்க்கக்கூடாது. எந்த மதமாக இருக்கலாம், அவர்களை சேர்க்கக்கூடாது. கடவுளை மதிக்க காயப்படுத்தக்கூடாது. அது அவர் ஏனென்று சொன்னால் ஏதாவது ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், கடவுள் மறுப்பார்கள் எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? தாயை மதிக்கிறார்களா? இல்ல. தந்தையை மதிக்கிறார், சயின்ஸை மதிக்கிறார்களா என்று சொல்லுங்களேன். அதுவும் இல்லையே. நீங்கள் சயின்ஸை மதித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? மாஸ்க் போடுவீங்க. கோவிட் வரும் பொழுது கன மறுப்பார்கள், அதே போடணும் கேட்டார். அப்ப சயின்ஸை நீங்க மதிக்க, பகுத்தறிவாளர்கள் என்றால் யார் என்ற விடையவே அங்க அவர்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லை, தனித்தரித்து இருக்கிறார்கள். அவர்களை இது கடவுள் மறுப்பாளர்கள் என்ற ஒரு விடயமே தவிர்க்கப்படணும் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் யாராவது ஒரு ஃப்ளோ பண்ணணும். நீங்க இல்லை என்று சொன்னா நீங்கள் அப்பயே நீங்கள் கன்ஸ்டிடியூஷன் நாட்டில் வச்சுக்கிறீங்க. ஓகே, நான் எனக்கு விருப்பமா வாழ்ந்துட்டு போறேனே. ஏன் நாட்டில் ஒரு கன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டிருக்கு, ஏன் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏன் மதம் மட்டும் ஒன்றுமே இல்லாம போய் கொண்டிருக்கு? சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் எதையுமே ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையும் இருக்க வேண்டும். சட்டம் உங்களை தவறு விடும் பொழுது அது சட்டத்தை நோக்கி தவறு விடும்போது தடுக்குது. அதுவும் எங்களுக்கு தெரியாது, படிக்கல, அதை பற்றி நாங்க படிக்கல. சோ அதுக்கு தெரியாது. இரண்டாவது விஷயம் என்ன, ஒரு ரிலிஜன் என்ன சொல்லி சொல்றது, ஒரு சமயம் என்ன சொல்லி சொல்றது, வாழ்க்கையின் வழிமுறையை சொல்லிக் கொடுக்குது. அதையும் நான் படிக்கல. நான் பாடத்தை மட்டும் படித்திருக்கிறேன், அதையும் நான் ஃபாலோ பண்ண ரெடி இல்லை. அப்ப என்ன, அந்த பர்டிகுலர் சமுதாயம், அவ்வாறு சொல்லப்படுகின்ற சமுதாயம் மற்ற மதங்களை மதிக்காது, சமமாக மதிக்காது. நாங்கள் ஜாதிய சமமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற திராவிடம், ஆண் பெண்ணை சமமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற திராவிடம், ஏன் மதங்களை சமமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கல? ஆகவே மதங்களை சமமாக மதிக்க சொல்லுங்க. அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கின்ற அந்த விடயம் உருவாக்கப்படும் என்று சொன்னால் திராவிடத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள. நான் இந்த மதத்தை ஒதுக்குவேன், இந்த மதத்தை ஒதுக்குவேன், இந்த மதம் வேண்டாம் என்று சொல்ல தேவையில்லை. எல்லா மதமும் அவருடைய வழியில் சமம். அவர் அவ்வாறு வந்துட்டு மத பிரச்சனையை வராது. ஆகவே சமமாக மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்பட்டுட்டால் நிச்சயம் இந்தியா, அது மோடி என்ற கட்சி என்று பார்த்தீங்கன்னா அது இந்து மதத்தை மற்றும் மேல கொண்டு போற கட்சியா இருக்கிறது. அவ்வாறு இல்லை, அதுவும் தவறு. ஆகவே அந்த மதத்தை மாத்திரம் தூக்கி கொண்டு போகாம, இல்ல அந்த மதத்தை எதிர்க்கிற வேண்டும், இது ரெண்டு தான் இருக்க. ஒன்று மதத்தை தூக்குறது, ஒன்று மதத்தை எதிர்க்கிறது. ஆகவே இந்த ரெண்டையும் இல்லாமல் எல்லா மதமும் சமன் என்று சொல்லுகின்ற, அந்த உண்மையாகவே சமன் என்று சொல்லுகின்ற அந்த கட்சி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாகினால்
அது உண்மையான அது நாட்டுக்கு நல்லம், தமிழ்நாட்டுக்கும் நல்லம். திராவிட மாடல் ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட மதிப்பீடு என்ன? திராவிட மாடல் ஆட்சி என்றால் முதலாவது அது திராவிட மாடலா என்றது அவருக்கே விளக்கம் இல்லை தான். காரணம் என்றால் அது ஒரு பிராண்ட் நேமாக கிரியேட் பண்ணுற. ஏனென்றால் அப்படின்னு சொன்னால் அப்போ கருணாநிதி செய்த ஆட்சிக்கு பேர் என்ன? பெரியார் ஆரம்பித்த ஆட்சிக்கு பேர் என்ன? இப்போதான் அது திராவிட மாடல்னு சொல்லி நீங்கள் சொன்னால் அப்போ அந்த ஆட்சிக்கு பேர் வேற பேர் வச்சிருவோமா? ஆகவே திராவிட மாடல் என்ற ஆட்சியை திராவிட கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வந்திருக்க வேணும். ஆகவே அந்த எல்லாம் இல்லாத பேரொன்றை இன்று திராவிட மாடல் ஒன்று புதுசா ஒன்று கொண்டு வாரீங்கள் என்று சொன்னால் அப்ப நீங்கள் கருணாநிதி செய்த ஆட்சியை செய்யவில்லையா? இல்ல பெரியார் உருவாக்கின ஆட்சியை ஒன்று செய்யவில்லையா? ஆகவே நிச்சயமாக திராவிட மாடல் என்றது ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் நேம். அங்கு அவருக்கு அந்த திராவிட மாடல் என்ன இருக்குன்னு தெரியாது, ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது. அவர் அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார், அவற்றை கற்றுக்கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் முயற்சிக்கின்றார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆகவே திராவிட மாடலை அவர் ஒரு நல்ல முயற்சியாக கொண்டு வரணும் என்று சொன்னால் முதலாவது இலங்கையில் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனக்கு அடிப்படையிலே அது தமிழ்நாடா திராவிட நாடா என்று கூட குழப்பமாயிடும் வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாக்கணும் என்றால் தமிழன் அப்படி என்ற அடையாளத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஆகவே அதை இழந்துடக்கூடாது என்றால் தமிழன் மதங்களை சமமாக மதிப்பவன், தமிழன் ஜாதிகளை சமமாக மதிப்பவன். ஜாதிகள் 50 இருக்கட்டும், எனக்கு அதில் பிரச்சனையும் இல்லை. அதில் எத்தனை ஜாதி இருந்தாலும் அது அவர ஒரு பிரச்சனை. ஆனால் ஒவ்வொரு ஜாதியாக எந்த ஜாதியாக இருந்தாலும் அது சமமாகத்தான் மனிதனாக சமமாக மதிக்க வேண்டும். அவ்வாறு மதிக்கலை என்றால் அதை விதிக்கணும், அவ்வளவுதான். ஆகவே அவர்களை நாங்கள் கலந்து செல்ல வேண்டியதுதான். ஆகவே உங்களுடைய ஜாதிகள் உருவாக்கப்பட்டால் அந்த ஜாதிகள் இல்லாத காலம் ஒன்று உருவாக வேண்டும். அவ்வாறு அது இல்லாத காலம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் 50-60 வருஷமா நீங்க சொல்ற திராவிட மாடல் இருக்குதுன்னு சொன்னா இன்று ஜாதிகள் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனா அதையே அவங்க தான் செய்கிறாங்க. ஜாதி அடிப்படையான அரசியலும் அவங்க தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து ஜாதிகளை பிரிக்கலாமா என்றால் எனக்கு தெரியாது, இலங்கையிலிருந்து கூட ஜாதிகளை பிரிக்கலாமா என்றால் எனக்கு தெரியாது. ஆனால் அதனை மதிக்கலாம் என்ற விடயம் இருக்குத்தானே. திராவிட மாடல் தமிழ்நாட்டு மாடலாக மாறும். எனக்கு தமிழ்நாட்டு மாடலாக மாற வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தமிழர்களுக்குரிய மிக பிரதான பண்பு எந்த ஒரு சூழ்நிலையும் கை கொடுப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் இழுத்துடுவார்கள் தெரியாது, ஆனால் கை கொடுத்துருவார்கள். எந்த சூழ்நிலையும் அவர்கள் கை கொடுத்துருவார்கள். ஆகவே தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு சூழ்நிலையும் கை கொடுப்பார்கள் என்ற அந்த பண்பினை உணர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அவர்களை பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடாது, அவர்களை மதங்களாக பிரிக்கக்கூடாது, அவர்களை ஜாதிகளாக பிரித்து நீங்கள் போற்றக்கூடாது, அவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடாது, அவர்களை ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் அரசியலுக்காக செய்யக்கூடாது. இன்று தமிழ்நாட்டில் அது நடக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைக்காக அரசியலுக்காக இந்த மதங்களையும் ஜாதிகளையும் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இதனை உடைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மாடல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது தமிழனுக்கான மாடலாக இருக்கணும். திராவிட மாடல் தமிழ்நாட்டு மாடலாக மாறினால் கருணாநிதியின் ஃபேமிலி கூட அவர்கள் செய்வது சிறப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு விடயத்தை நீங்க மறந்துடக்கூடாது, எல்லோரையும் விட ஸ்டாலினிடம் ஒரு நல்ல பண்புகள் இருக்கு. என்ன பண்பு இருக்குன்னு சொன்னால், ஸ்டாலின் அனைவரை பற்றியும் அமைதியா இருந்து கேட்கக்கூடியவர், சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல பண்பு இருக்கிறத நான் கவனிக்கின்றேன். 2வது, ஒரு விடயத்தை ஆழமாக முன்வைக்கிறார். ஒரு வந்துட்டால் அது கருணாநிதியோட இடம் இல்லாத விஷயத்தை ஸ்டாலின் பார்க்கின்றேன். அதனூடாகத்தான் மற்ற கட்சிகள் பிரிந்து போகாமல் இருக்கின்றார்கள். நான் ஒரு விடயத்தை ஆழமாக முன்வைக்கக்கூடியவராக இருந்தால் என்னை சுற்றி மற்றவர்கள் இருப்பார்கள். அந்த பண்பு ஸ்டாலினிடம் இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் நல்ல ஒரு தலைவர், அரவணைத்து போகக்கூடிய நல்ல ஒரு தலைவர். இவர் மூலம் மாற்றம் ஏற்பட்டால் தான் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படலாம். நாங்கள் புதுசாக ஒருவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற எண்ணங்கள் பிரயோசனம் அல்ல. ஆகவே இவர் மூலமே இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இவர் மூலமே அந்த மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் திராவிடம் என்ற விடயத்தில் திராவிட கட்சியாக இருக்கட்டும், ஆனா தமிழ்நாட்டு மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். நீங்க திராவிட கட்சியா வச்சுக்கொள்ளுங்க. ராமராஜ்யம் மூலம் வடக்கிருந்து கொண்டதுனால இவங்க திராவிட மாடல்னு இங்கிருந்து தெற்கிலிருந்து அந்த தமிழ்நாடு இருக்கட்டுமே, ராமராஜ்யம் வரட்டும், அந்த தமிழ்நாடு இருக்கட்டுமே. தமிழ்நாடு மாடல் ராமர் மாடலா தமிழ்நாடு மாடலான்னு கேட்டுக்கொள்வோமே. ராம மாடல் ஒரு மதத்தை சார்ந்த மாடல், தமிழ்நாடு மாடல் அனைத்து மதங்களையும் மதிக்கின்ற மாடல். அது ஏன் திராவிட மாடல் என்று பெயர் வைக்கின்றோம் அதுக்கு? அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், உலகத்திலே தமிழ்நாடு இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் எவ்வளவு பெருமையாக பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதை நாங்கள் மறந்து விட்டுட்டு நாங்கள் இப்போது திராவிட மாடல் என்று சொல்றதை விட தமிழ்நாட்டு மாடல் என்ன,
எங்க தமிழ்நாட்டு மாடலில் இருக்கக்கூடிய அப்பொழுது சீமானுடைய தேவை வராது, அப்பொழுது புதுசா வரக்கூடிய விஜயின தேவை வராது, யாட்டு தேவையும் வராது. இதனை உணர்ந்து கொண்டு இன்று 40க்கு 40 எடுத்த திமுகவால இதை சாதிக்க முடியும் என்று நான் நம்புறேன். ஏனென்றால் அனைத்து மக்களும் உன்னை ஆதரிக்கும் பொழுது நீதான் புது மாற்றத்தை ஏற்படுத்தணும். நீ பழைய மாற்றத்துக்கு புது பேர் வைக்க கூடாதானே? ஓமோ இல்லையா? இப்ப கருணாநிதி இல்லாத விஷயத்தை ஸ்டாலின் செய்கிறாரா என்றா ஓகே. ஆனா நீங்க கருணாநிதி செய்த விடயத்தை தான், பெரியார் சொன்ன விடயங்களை தான் நீங்க இப்ப செய்ய விழிக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது நீங்க புதுசா ஒண்ணு செய்ய நீ. ஆகவே இதுக்கு நீங்க என் பேர் வைக்கிறீங்க, யாரோ வைத்த பிள்ளைக்கு நீங்க பேர் வைக்கணும். ஆகவே நீங்க இன்று இவ்வளவு 40 பேர் உங்களை ஆதரிக்க உங்கள்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு சொன்னால் அவற்றை நீங்கள் என்னென்று மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்குரிய ஒரு மாடல், இது தமிழ்நாட்டு மாடல், தமிழனுடைய பெருமையை சொல்ற மாடல் அப்படின்னு சொல்லிடுங்க. சீமானவர்கள் சொல்வது போல் நாங்கள் சீமானுடைய பேச்சுக்களை நான் கவனிப்பேன். சீமான் நல்ல பேச்சாளர். இவர்தான் கேட்கிறேன், இப்போ இலங்கை ஒரு அரசியல் தலைவரா, இலங்கை தமிழரா, நீங்க தமிழ்நாட்டு தலைவர்கள், உங்களுக்கு நம்ம இளைய தமிழர்களுக்கு நம்பிக்கை தலைவராக நீங்க யாரை பாக்குறீங்க தமிழ்நாட்டில்? இல்லை, இப்பொழுது இருக்கு நான் தெளிவாக சொல்லுகின்றேன், ஸ்டாலின் அவர்கள் தான் நம்பிக்கை தரக்கூடிய தலைவர். அதுல எந்த மாற்று கருத்துங்கள் இலங்கை தமிழர்களுக்கு. ஏனென்றால் யார் அங்கு பலமாக இருக்கிறாரோ, அதில் உண்மையாகவே பலமாக இருக்கிறாரோ அவர் தான் நம்பிக்கை, இலங்கை மக்களை பொறுத்தவரை நம்பிக்கை தரக்கூடிய தலைவர். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் இன்று பலமாக இருக்கக்கூடியவர், மற்றவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு இருக்கக்கூடியவர் என்றால் அது ஸ்டாலினிடம் இருக்கின்றது. இன்னால் இல்லை என்று சொன்னால் இன்று இந்த கூட்டணி இருந்திருக்காது. இந்த கூட்டணியை அவர்கள் இன்று வைக்கக்கூடிய அந்த தலைவரால மாத்திரம்தான் இலங்கை தமிழர்களையும் அரவணைக்கூடிய பண்பு இருக்கு. ஆகவே அவருடைய பாதை வந்து கிளியரா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை எங்க இருக்கு என்று சொன்னால் அவரை எவ்வாறு அடுத்த லெவலுக்கு போக போறார் என்றது, எவ்வாறு உதயநிலை ஸ்டாலினும் தன்னுடைய கொடுக்க போறார் என்ற விடயத்திலே ஒரு தெளிவின்மை இருக்கிறது. எப்படி நான் இந்திரா காந்தி வந்து பெர்ஃபெக்டா இருந்தா அப்புறம் வந்து யார் பெர்ஃபெக்ட் இல்லாம போனார்களோ அது போல இங்க அமைய போகிறது. ஆகவே இந்திரா காந்தி எவ்வளவுக்கு ஒரு வலுவான தலைவரோ அதே போல் அந்த வலுவற்ற தலைவராக அடுத்த லெவலுக்கு போயிடுமா என்ற பயன்தான் இங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த மாற்றத்தை ஸ்டாலின் உடனடியாக செய்ய வேண்டும். ஆகவே அவரை சுற்றி இருக்கிறவர்கள், நான் ஏற்கனவே சொல்லும் போல் மதங்களை சமனாக மதிக்கிறவர்களாகவும் ஜாதிகளையும் சமனாக மதிக்கிறவர்களாகவும் ஜாதிகளை ப்ரமோட் பண்ணவர்களாகவும் அவர்கள் வந்து ஜாதிய வாரியான அரசியலை செய்யக்கூடியவர்கள் எனக்கிட்ட வரக்கூடாது என்றும் உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த 3 விடயங்களையும் அவர் செய்துவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவருடைய இன்னும் ஒரு 10 வருடங்கள் உலக தமிழர் அனைவரும் அவருக்கு பின்னால் இருப்பார்கள். அப்பொழுது சீமானுடைய தேவையும் இருக்காது. இன்று சீமான் சொல்லுகின்ற விடயங்களையும் அவர் உள்வாங்கிக் கொள்ளலாம். சீமான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவங்களோட அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விடயம், சீமான் மேலும் எனக்கு விருப்பம் இருக்கிறது. நான் சீமானுடன் ஒத்து போவன் அல்ல. ஆனால் சீமான் என்ற ஒரு நபரால் எங்களுடைய தலைவருடைய பெயர் இன்று வரையும் தமிழ்நாட்டிலேயாவது ஆழமாக இருக்கின்றது. இன்று சீமான் என்ற ஒரு நபர் அங்கு இல்லை என்றால் எங்களுடைய தலைவருடைய பெயரை நாங்கள் வைக்கக்கூடிய இடங்களாக ஒரு குறிப்பிட்ட வீடுகளாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு பொது தளத்தில் தலைவருடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு சீமானுடைய அந்த செயற்பாடு இருப்பதை மாத்திரம் நான் சீமானுடன் பார்த்து இருக்கின்றேன். அவருடைய அந்த தைரியத்தை பாராட்டுகின்றேன். அதற்கு அவர் மேலே எத்தனை பழிகள் சொல்லப்பட்டாலும், அவர் தலைவர் சந்தித்த தொடர்பான விடயங்கள் கூட பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், அவர் இன்று தொடர்ச்சியாக எவ்வாறு எங்களுடைய தலைவர் ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்தார், இறக்கும் வரையும் ஒரே கொள்கையில் இருந்து இறந்த ஒரு தலைவர். அதுபோல் சீமான் இன்று எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தால் கூட இந்த 13 வருஷங்களாக ஒரே கொள்கையை பிடித்து வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த பண்பு அவர் எங்களுடைய தலைவரிலிருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு சிறந்த ஒரு தலைவர் அந்த அடிப்படையில். ஆனால் அவருடைய அந்த அரசியல் செயற்பாடுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு அந்த செயற்பாடுகள் இல்லை. ஏனென்றால் அவர் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டாலின் இருக்கக்கூடிய அரவணைத்து செல்கின்ற அந்த பக்குவம் இவரிடம் கிடையாது. ஆகவே தான் தனி மனிதன் என்ற அந்த கொள்கையை மாத்திரம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நபராக நான் அவரை பார்க்கின்றேன். அரவணைத்து செல்கின்ற அந்த சிறந்த பண்பு தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பண்பு என்பது இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ்நாட்டு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான். நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் சீமானும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள போறதுக்கான இது பண்றதா பேச்சுக்கள் பத்திரிகைகள்ல வருது. நடிகர் விஜய் அரசியல் வரதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவங்களும் சேர்ந்தா நமக்கு தமிழர்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள், நான் அரசியலுக்கு வரமாட்டேன், நான் கை காட்டினால் நான் கை காட்டக்கூடியவர்கள் அரசியலுக்கு வந்துடுவார் என்று.
அவ்வாறு ஒரு நிலைமை மாத்திரம் விஜய்க்கு இருக்கும் என்று சொன்னால் சீமான் என்று முதலமைச்சராக வரக்கூடும். ஆனால் அவரே கடத்தல் வாங்கினார் என்று சொன்னால் 2 தலைகள் ஒரு உரைக்குள் 2 கத்தி இருக்க முடியாது. ஆகவே அது வெறும் பகல் கனவு தான். ஆனால் அதுவே ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் நான் அரசியல் பாதையில் நகர்ந்து கொண்டு சீமானவர்களை கைகாட்டி இளைஞர்கள் என்று ஆரம்பிச்சு, அதான் பிரச்சனை. அந்த கட்சியார் மூலம், அந்த கட்சி மூலமே அவர் சீமானவர்களுக்கு இடம் காட்டி சீமானை நான் தலைவர், அதாவது இந்த முதலமைச்சர் கொண்டு வருவதற்கான நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கின்றோம் என்று சொன்னார் என்றால் ஒருவேளை அது பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். ஆனால் அவ்வாறு இடம்பெறாமல் சீமானும் இவரும் சேர்ந்து நின்றால் கூட அங்கு வந்து யார் தலைவராக போறார்கள், யார் முதலமைச்சராக போறார் என்ற பிரச்சனையிலேயே அந்த பிரச்சனை வந்து ஒடுங்கி அடங்கிவிடும். ஆகவே அது பகல் கனவாக நடக்காமல் சென்றுவிடும். ஆகவே அவ்வாறு கூட்டணி வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இல்லை. ஆகவே அது வெறும் கதையாக உருவாக்கப்பட்டதுதான். ஆகவே அது யார் உருவாக்கினது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் திமுகவை உருவாக்கி விட்டிருப்பார்கள், இந்த கதையை உருவாக்கி விட்டிருப்பார்கள். அதனூடாக இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவ்வாறு நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவேளை விஜய் அவர்கள் இதை புரிந்து கொண்டு சரியான முறையில் சீமானை கைகாட்டி தன்னுடைய கட்சியை வளப்படுத்தி சீமான் வந்து அவருடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான ஒரு இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டி, பெரியார் இருந்த மாதிரி பெரியார் ரோலை விஜயத்தை கையெடுத்து எடுப்பார் என்றால் புதிய பெரியார், நவீன பெரியாராக மாறிவிடுவார். ஆகவே அந்த இடத்துக்கு விஜய் போனார் என்றால் சீமானவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான இதை ஏற்பாடு பண்ணணும்னு இந்திய கவர்மெண்ட் சொல்லுது. இது சாத்தியமா? இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் முடியவிட்டு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் மிகப்பெரிய மாற்றமாக நாம் பார்ப்பது இலங்கை அதிபருடைய தேர்தலுக்கு பிறகு அல்லது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு கச்சத்தீவானது மீண்டும் இந்தியாவிடம் எவ்வாறு செல்லும் என்றால் முழுமையாக அல்ல, ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு அக்ரிமெண்ட்ல குத்தகை அடிப்படையில் மீண்டும் இந்தியாவிடம் எவ்வாறு சைனா வந்து போர்ட் சிட்டியை வந்து குத்தகை அடிப்படையில் வைத்திருக்கிறார்களோ, ஹம்பாந்தோட்டை ஏர்போர்ட்டை வந்து 8000 சதுர அடி 8000 ஹெக்டேரை வந்து வச்சுக்கிறார்களோ, அதுபோல் இதையும் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனூடாக என்ன நடக்கும் என்று சொன்னால், ஏனென்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவினுடைய மீன்பிடி துறையானது நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக நவீனமுறைப்படுத்தப்பட்டு நவீன முறையிலான ஒரு மீன்பிடித்துறை தான் காணப்படுகின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தை அண்டி இருக்கக்கூடிய இந்த வடபுல மீன்பிடித்துறையானது எவ்வாறு இருக்கின்ற சொன்னால் பாரம்பரிய மீன்பிடித்துறையாக தான் இருக்கின்றது. ஆகவே இன்னும் ரோலர் படகுகளோ அல்லது டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்ட விடயங்கள் எதுவுமே அங்கு செயற்படுத்தப்படவில்லை. இன்றும் சாதாரண போட்டுகளில் போயிட்டு வலையை போட்டு மீனை பிடித்துட்டு வருகின்ற ஒரு செயற்பாடுகள்லாம் அதிகமாக இலங்கை வடபுலத்தில் இருக்கின்றது. ஆகவே இதுவே எங்களுக்கு எடுத்து காட்டுவது என்னன்னு சொன்னால், இந்தியா மீண்டும் இந்த பிரதேசத்தினை தங்களுடைய வளத்தில், அதாவது குத்தகை அடிப்படையில் எடுத்துக்கொண்டு அந்த பிரதேசத்தில் தங்களுடைய விஸ்தரிப்பினை, அதாவது எல்லை விஸ்தரிப்பை அதிகரித்து அதனை பயன்படுத்துவார்கள். ஆகவே அதனூடாக இந்த பிரச்சனைக்கான ஒரு நீண்ட கால தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் ஏற்படுகிறது. ஆனால் இது ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் குழப்பங்களை வடபுலத்தில் ஏற்படுத்தலாம். ஆனால் அவற்றை நான் நினைக்கின்றேன் இலங்கை அரசாங்கமும் வடபுலம் சார்ந்த அரசியல் கட்சிகளும் அதனை கையாள்வார்கள் நினைக்கின்றேன். அதனூடாக நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சார், நான் இந்திய தலைவர்களை ஒரு நேம் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள பற்றி ஒரு வார்த்தையில் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சீமான். வார்த்தையில் சொல்ல போனால் சீமான் கொள்கையில் பிடிவாதமாக இருப்பவர். ஸ்டாலின் சிறந்த தலைவர். மோடி சிறந்த அறிஞர். ராஜீவ் காந்தி சந்தர்ப்பத்தை வந்தவர். வைகோ அவரும் சந்தர்ப்பத்தை தவறவிட்டவர். இந்திரா காந்தி சிறந்த சர்வதேச அரசியல்வாதி. விஜய் சிறந்த நடிகர். மிக்க நன்றி சார். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்தீங்க. துபாய் தர்பார் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இலங்கை மக்களுக்காக வேண்டி உங்களுடைய குரல் எதிர்காலத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. துபாய் தர்பார் யூடியூப் சேனலுக்கும் அவருடைய நேயர்களுக்கும் அவருடைய குழுமத்துக்கும் நன்றிகள்.